வணக்கம். இன்றைய பங்குச்சந்தையுடைய கடுமையான வீழ்ச்சி அப்படிங்கிறது முதலீட்டாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கும். இதற்கு காரணம் நமக்கு எல்லோரும் தெரிந்தது தான். வளைகுடாவில் ஈரான் வெர்சஸ் யுஎஸ் அவர்களுடைய அந்த போர் நீட்டிப்பு, இல்லை சீஸ்ஃபயர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பீஸ் ப்ராசஸ் எல்லாமே ஒரு விதமான ஒரு தத்தளிப்பாகத்தான் இருந்து கொண்டிருந்தது. இன்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள், அமெரிக்க அதிபர், இனிமேல் சீஸ்ஃபயருக்கான வாய்ப்புகளே இல்லை, ஈரான் கூட பேச்சுவார்த்தை நடத்துவது அப்படிங்கிறது இன்னும் சாத்தியம் இல்லை அப்படிங்கிறத அறிவித்தது. உடனடியாக அதனுடைய தாக்கம் எண்ணெய் சந்தையில் பார்க்க முடிகிறது. அங்கே 6% கிட்டத்தட்ட 6% உயர்ந்திருக்கு குளோபல் க்ரூட் ப்ரைஸஸ். அதன் தாக்கமாக உலகத்தில் உள்ள அனைத்து பங்குச்சந்தைகளும் கடுமையான வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. இந்திய பங்குச்சந்தைகள் சென்செக்ஸ், நிஃப்டி இரண்டிலுமே கடுமையான வீழ்ச்சியை சந்தைகள் சந்தித்து கொண்டிருக்கின்றன. கடந்த சில வாரங்களாகவே பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த சீஸ்ஃபயர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போர் நிறுத்த முன்னெடுப்புகள் அப்படிங்கிறது சுவிட்சர்லாண்டில் கையெழுத்திடப்பட்டு அது ஈரான் வெளிநடப்பு செய்து அவர்களுக்கு துவக்கத்திலிருந்தே இரண்டு தரப்பினரும், அதாவது அமெரிக்க தரப்பினரும் சரி ஈரானிய தரப்பினரும், ஒரு புரிதல் இல்லாத ஒரு போர் நிறுத்தமாகத்தான் இது பார்க்க முடிந்தது. இது நீடித்திருக்கும் அப்படிங்கிறது எல்லாராலையும் நம்பப்படவில்லை. ஏன்னா அரசியல் காரணங்களுக்காக இப்போ டொனால்ட் ட்ரம்ப் ஓரளவுக்கு இறங்கி வந்ததை நம்ம கடந்த சில மாதங்களாக பார்க்க முடிந்தது. ஏன்னா நவம்பரில் அவர்களுக்கு மிட் டேர்ம் எலெக்ஷன்ஸ் யூஎஸில் இருக்கிறதுனால அவருடைய சொந்த கட்சியான ரிப்பப்ளிக்கன் கட்சியிலேயே போர் குறித்து கடும் அதிருப்தி நிலவுகிறது. ஏன்னா அங்கே இன்ஃப்ளேஷன் உயர்ந்து கொண்டிருக்கு, மக்களுடைய அதிருப்தி அதிகமாக கொண்டிருக்கு. ரேட்டிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கடுமையான வீழ்ச்சியை ட்ரம்ப் சந்தித்து கொண்டிருக்கிறார். அதன் காரணமாக ஈரானுடன் கட்டாயமாக இந்த பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு அமைதி பேச்சுவார்த்தை கொண்டு வர வேண்டும் என்பது அவருடைய ஒரு நிர்பந்தத்தில் இருந்ததை நம்ம பார்க்க முடிந்தது. இன்னொரு பக்கம் ஈரானுக்கு இந்த போர் நிறுத்தத்தில் துளி கூட விருப்பமில்லை என்பது துவக்கத்திலேருந்தே புரிந்து வந்தது. அவர்கள் ஒரு பவர் ஆஃப் ஸ்ட்ரென்த்தில் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவர்கள் போர் நிறுத்தத்தை விரும்பவில்லை. எந்த அளவுக்கு அமெரிக்காவை சார்ந்த அந்த அசெட்ஸ், மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய கல்ஃப் வளைகுடாவில் இருக்கக்கூடிய அவர்களுடைய அசெட்ஸை எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு செய்ய வேண்டும் அப்படிங்கிற துடிப்பு ஈரானிடம் தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரைட்டை அவர்கள் விட்டு கொடுக்க தயாராகவே இல்லை. ஏன்னா துவக்கத்திலிருந்தே அவர்கள் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அதை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயத்தில் இருந்ததுனால இந்த கடந்த சில வாரங்களாக நடந்து வந்த இந்த அமைதி பேச்சுவார்த்தை, போர் நிறுத்தம் போன்ற விஷயங்கள்லாம் கன்வின்சிங்காக இல்லை அப்படிங்கிறதும் சந்தையில் உள்ளவர்களுக்கும், பொருளாதாரத்தில் இருக்கிறவர்களுக்கும், நிதி சந்தைகளில் இருக்கிறவங்களுக்கும் துவக்கத்திலேருந்தே தெரிந்து கொண்டிருந்தது. அதன் எதிரொலி தான் இன்று போர் நிறுத்தம் இல்லை, போர் நிறுத்தம் இனிமேல் இல்லை அப்படிங்கிற அந்த அறிவிப்பு ட்ரம்ப் வெளியிட்டதற்கு முக்கியமான காரணம் மீண்டும் ஹார்மோஸ் ஸ்ட்ரெய்ட்டில் அங்கே சென்று கொண்டிருந்த கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. ஸோ அதனால் இந்த சூழலில் பார்க்கும்பொழுது உலக பங்கு சந்தைகள் கடுமையான வீழ்ச்சி அடைந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் பெரிய அளவுக்கு ஒரு சர்ப்ரைசிங் எலிமெண்ட் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா திருப்பியும் க்ரூட் ப்ரைஸஸ் உயரும் பொழுது அதனுடைய தாக்கம் இந்தியா போன்ற நாடுகள் அதிகமாக கிட்டத்தட்ட 90% க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நாடாக இருப்பதனால் இந்தியா போன்ற பல இம்போர்ட்டிங் நேஷன்ஸுக்கு இது கடுமையான நெருக்கடியை ஏற்படுத்தும். கடந்த ஒரு 3-4 மாதங்களாக துவக்கத்திலேருந்தே, அதாவது பிப்ரவரியிலேருந்தே பார்க்கும்போது இந்தியாவை பொறுத்தளவில் இந்த எனர்ஜி கிரைசஸும் ரொம்ப சாமர்த்தியமாகவே ஹேண்டில் பண்ணதாக தான் நம்ம பார்க்க முடிகிறது. பல்வேறு நாடுகளுக்கு நெருக்கடி ஏற்பட்டது. அங்கே கடுமையாக விலை உயர்ந்தது. கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது, தட்டுப்பாடுகள் இருந்தது. ஆனால் இந்தியாவை பொறுத்தளவில் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இருக்கலை. தங்கு தடையின்றி எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபியூயல், பெட்ரோல், டீசல் கிடைத்து கொண்டிருந்தது. விலை மட்டும் ஓரளவுக்கு உயர்ந்தாலும் அது ஓரளவு கட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்க முடிந்தது. அதனால் கடந்த 4-5 மாதங்களாக நம்மளுடைய அந்த நிர்வாகம் அப்படிங்கிறது எரிபொருள் நிர்வாகம் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டது அப்படின்னு சொல்லலாம். பட் இன்னும் வரக்கூடிய காலத்தில் இந்திய பங்குச்சந்தைகளுக்கு ஒரு சவாலான காலகட்டமாக தான் இது பார்க்க முடிகிறது. ஏன்னா இது போர் நிறுத்தம் இல்லை, இது ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு வார் அப்படின்னா அது எந்த அளவுக்கு அந்த போர் செல்லும் அப்படிங்கிறத இன்னும் யாராலையுமே கணிக்க முடியல.
இஸ்ரேலுடைய பங்களிப்பும் இதில் அதிகமாக இருக்குது. ஏன்னா இஸ்ரேலுக்கு இந்த போர் நிறுத்தத்தில் அந்த நாட்டிற்கு எந்த விதமான விருப்பமும் இல்லை. இந்த போர் நிறுத்தம் அமலில் இருந்தபோதே அவர்கள் லெபனானில் தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி கொண்டு தான் இருந்தார்கள். அதனால் இந்த ஒரு ஃப்ரெஜைலாக தான் இருக்குது இந்த பீஸ் ப்ராசஸ். இது இன்றைக்கி முடிவுக்கு அஃபிஷியலாக முடிவுக்கு வந்ததை பார்த்து விட்டோம். இதனுடைய தாக்கத்தை நம்ம பங்குச்சந்தைகளில் பார்க்கணும் அப்படின்னா இன்னும் வரக்கூடிய நாட்களில் அதனுடைய அதிர்வலைகள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும். அந்த வீழ்ச்சி அப்படிங்கிறது தொடர்ந்து ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். ஏன்னா இப்போ 78-80 இருக்கக்கூடிய அந்த க்ரூடுடைய விலை வந்து திருப்பியும் 110 120 போகும்பொழுது 3 மாதத்துக்கு முன்பு இருந்த கடுமையான நெருக்கடி நிலையை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். அதே அந்த ஹார்மூஸ் ஸ்ட்ரீட்லேருந்து வரக்கூடிய அந்த கப்பல்களுடைய போக்குவரத்து சப்ளை செயின் அப்படிங்கிறது பாதிப்படைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ரஷ்யாவிலும் கடுமையான பிரச்சனைகளை அவர்கள் யுக்ரைனால் ரஷ்யாவிலும் கடுமையான அந்த எரிபொருள் பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்து வருவதையும் இந்தியாவிலேருந்து அவர்கள் இறக்குமதி செய்வதெல்லாமே நம்ம கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோம். அதனால் எரிபொருள் சந்தையில் கடுமையான ஒரு சவாலான காலகட்டத்தை நம்ம எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்திய பங்கு சந்தைகளில் இன்னும் வரக்கூடிய நாட்களில் இதனுடைய எதிரொலி நிச்சயமாக இருக்கும். இப்போ முதலீட்டாளர்கள் இந்த சூழலை என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது 2-3 வகையாக எடுத்துக்கலாம். ஏற்கனவே முதலீடுகளை முழுமையாக செய்துவிட்ட முதலீட்டாளர்கள் பெரிய அளவுக்கு மாற்றங்கள் செய்ய வேண்டிய தேவையில்லை. ஏன்னா இது போன்ற நெருக்கடி அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்த்த ஒன்று தான். அவர்களுடைய முதலீடுகள் முக்கியமாக ஈக்விட்டி சார்ந்த முதலீடுகள், பங்குச்சந்தை சார்ந்த அது நேரடியான முதலீடுகளாக இருக்கட்டும், இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக பங்குச்சந்தைகளில் முதலீடு செய்யக்கூடிய முதலீட்டாளர்களுக்கும் முதலீடுகள் செய்திருப்பின் அதை காத்திருப்பது நல்லது. கூடுதலாக முதலீடு செய்வதற்கு ஏதாவது கையிருப்பு பணம் சேவிங்ஸ் இருந்தது அப்படின்னா இது போன்ற கடுமையான வீழ்ச்சி அடையக்கூடிய நாட்களில் வந்து இருந்த பங்குகளிலே கூடுதலாக வாங்கலாம். ஆவரேஜ் பண்ணுறதுக்கு இப்போ கையில் இருக்கக்கூடிய பங்குகளில் கூடுதலாக விலை குறைந்த நிலையில் வாங்கலாம். இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையாக இருந்தால் இது போன்ற அதே திட்டங்களில் அடிஷ்னலாக யூனிட்ஸ் வாங்குவதற்கும் முயற்சி செய்யலாம். ஸோ அந்த மாதிரியான நடைமுறையில் நம்ம எப்படி என்ன பார்க்கலாம் அப்படின்னா அந்த ஆவரேஜிங் மெத்தடில் நமக்கு அந்த காஸ்ட் ஆஃப் யூனிட்ஸ் குறையிறத பார்க்கலாம். அது எல்லாமே ஒரு ஆவரேஜிங் மெத்தடாக எடுத்துக்கொள்ளலாம். புதிதாக முதலீடு செய்யக்கூடிய முதலீட்டாளர்கள் கட்டாயம் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழலில் தான் இருக்கிறோம். அதாவது இது வந்து இது போன்ற ஒரு நெருக்கடியான ஒரு சவாலான காலகட்டத்தில் முதலீடுகள் செய்வது அப்படிங்கிறது வந்து பை அட் லோ அப்படிங்கிற அந்த கான்செப்டில் எடுத்துக்கொண்டாலும் இந்த கத்தி வந்து தலைக்கு மேல் விழுவதனால் இது எந்த அளவுக்கு இன்னும் சந்தைகளில் வீழ்ச்சி இருக்குது அப்படிங்கிறது தற்போதைய சூழலில் வந்து துல்லியமாக கணிக்க முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு வாராக மாறும்பொழுது அதனுடைய தாக்கம் ஃபண்டமெண்டல்ஸில் இருக்கும், நிறுவனங்களுடைய செயல்பாடுகளில் இருக்கும், பொருளாதாரத்தில் எல்லா பொருளாதார விஷயங்கள்லையும் அது வந்து அதனுடைய தாக்கம் ரூபாயில் இருக்கும், அதனுடைய தாக்கம் டெஃபிசிட்ஸில் இருக்கும், இன்ஃப்ளேஷனில் இருக்கும், ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸில் இருக்கும். இது போன்ற பல்வேறு விஷயங்களில் இந்த எண்ணெய் எரிபொருள் இந்த கிரைசிஸ் எனர்ஜி கிரைசிஸ் அப்படிங்கிறது அதில் நிச்சயமாக தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் புதிய முதலீட்டாளர்கள் சற்று நிதானமாக இந்த காலகட்டத்தை கடந்து வந்து ஓரளவுக்கு இதனுடைய பாட்டம் அப்படிங்கிறது இன்னும் அது தெரிவதற்கு இன்னும் இட்ஸ் டூ ஏர்லி. ஏன்னா இந்த போர் துவங்கிவிட்டால் இன்னும் எவ்வளோ காலம் இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. இப்போ ரஷ்யா யுக்ரைன் போர் வந்து கிட்டத்தட்ட 2.5-3 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்னும் அதனுடைய அந்த முடிவுக்கு எட்டாத ஒரு போராகத்தான் ரஷ்யா யுக்ரைன் போர் நடந்து கொண்டிருக்கு. அதே நிலையிலே ஈரான் யுஎஸ்ஸுடைய அந்த போர் போவதற்கும் வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஈரானை பொறுத்த அளவில் ஒரு எளிதாக இதை விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூழலில் நிச்சயமாக அவர்கள் இல்லை. பொருளாதாரம் கடுமையான சவால்களை நிறைந்ததாக ஈரானியன் பொருளாதாரம் இருந்தாலும் அவர்களுடைய போக்கு அப்படிங்கிறது யுஎஸ்ஸுக்கு தகுந்த பாடத்தை கற்பிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கம் இருப்பதனால் இந்த போருடைய வீரியம் அப்படிங்கிறது இன்னும் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் புதிதாக பங்குச்சந்தைக்குள்ளே நுழைய முடிவெடுத்திருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் நிச்சயமாக இந்திய பங்குச்சந்தைகள் பொறுத்தளவுக்கு இந்த பிரச்சனையை தவிர்த்து விட்டு பார்க்கும்போது நீண்டகால அடிப்படையில் இந்திய பங்குச்சந்தைகளுக்கு நல்ல ஒரு போக்கு இருக்குது. ஏன்னா இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி வரக்கூடிய காலகட்டத்தில் 7-8% அதற்கு மேலேயும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடிப்படையான விஷயங்கள் வலுவாக இருக்குது. இந்த 5-6 மாதங்களில் இந்த போர் காலத்தில் நம்மளுடைய பொருளாதார நிர்வாகம் அப்படிங்கிறது வந்து சிறப்பாகவே இருந்தது. அதனால்
இந்த பிரச்சனையினால இது வந்து சர்வதேச பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளுடைய அந்த எனர்ஜி டிபெண்ட் பொருளாதாரமாக இருப்பதால் அங்கே நிலவக்கூடிய கிரைசிஸ் அப்படிங்கிறது பொருளாதாரத்தில் நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் புதிதாக வரக்கூடிய முதலீட்டாளர்கள் சற்று நிதானமாக நன்றாக மார்க்கெட்ஸை வந்து அனலைஸ் செய்து ஓரளவுக்கு ஒரு பாட்டம் வரும்பொழுது வாங்க ஆரம்பிக்கலாம். அதுவும் ஒரேடியாக முதலீடுகள் செய்யாமல் இப்போ நேரடியாக பங்குச்சந்தைகளில் பங்குகளை வாங்கக்கூடியவர்கள் படிப்படியாக ஒரு ₹100 முதலீடு செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு நிலையிலும் ஒரு ₹10 அந்த அளவுக்கு முதலீடு செய்து படிப்படியாக ஒரு போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக வருவதனால் எஸ்ஐபி மூலமாக இது போன்ற காலகட்டத்தில் எப்பொழுதுமே கை கொடுக்கும். அதனால் படிப்படியாக பங்குச்சந்தைக்குள்ளே வருவது தான் சிறப்பு. ஏற்கனவே ஃபுல்லி இன்வெஸ்டர்ஸ், அதாவது பல காலமாக முதலீட்டு இப்போ சில ஆண்டுகளுக்கு முன்போ இல்லை பல ஆண்டுகளுக்கு முன்போ முதலீடுகள் செய்தால் அவர்கள் பெரிதாக இந்த காலகட்டத்தில் ரியாக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா கட்டாயம் அந்த வேல்யூ அப்படிங்கிறது குறைந்திருப்பு இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம், ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மேபி இந்த ஃபாலை பயன்படுத்தி கொண்டு சேவிங்ஸ் இருந்தது அப்படின்னா ஆவரேஜ் பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுக்கலாம். ஸோ அடுத்த 12, 18, 24 மாதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்திய பங்குச் சந்தைகளுடைய அடிப்படை கட்டமைப்பு வலுவாக இருக்குது. ஆனால் இது போன்ற சர்வதேச பிரச்சனைகள் தொடர்ந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தி வந்தால் நமக்கு கட்டாயம் அதனுடைய தாக்கம் பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் நிச்சயமாக இந்த ஓரளவுக்கு இந்த பிரச்சனைகள் தணிந்த பின்பு அந்த பவுன்ஸ் பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் போது இந்திய பங்குச் சந்தைகள் நன்றாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதுவரை காத்திருப்பது சிறந்தது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.